இதை பார்க்குறவங்க பெண்களாக இருந்தால் மட்டும் பாருங்கள். எங்கள் சொந்தக்கார அக்கா ஒருத்தருங்க வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து ஜூன் மாதம் இறந்துட்டார். இது வந்து ஒரு உண்மையான பதிவு. பெண்களுக்கு எல்லாம் ஒரு பாடமாக இது இருக்கட்டும். அவர் இறந்துட்டார். அவர் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அவர் வந்து அங்கேயே ஆஃபீஸ்லேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்த இடத்துலையே இறந்துட்டார். அது வந்து போய் ஒருத்தர் பிடிக்கிறதுக்குள்ளேயே சேரில் அப்படியே இறந்துட்டார். அதனால் அவருடைய வேலை வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்தது. அவங்களுக்கு 2 பசங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த வேலை வந்தது. அவங்க பெருசாக ஒன்றும் படிக்கலை, +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க அந்த அக்கா. ஆனால் வேலை கொடுத்துட்டாங்க. அதனுடைய ப்ராசஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை பார்க்குறதுக்கு அந்த அக்காவுக்கு அண்ணா முறை அவரை, ஆனால் கூட பிறந்த அண்ணாவில் ஒரு சொந்தக்காரர் அவர் வந்து நல்லா உதவி பண்ணிவிட்டு, அந்த செத்துப்போன அண்ணா இருக்கும்போது இருந்தே அவர் வந்து உதவி பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமும் அவர் வந்து நிறையா அந்த ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அதில் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, வேறு எந்த ஆஃபீஸ்க்காவது ஏதாவது கொடுக்கணுமா, பசங்களுடைய இன்சூரன்ஸு அது இதுன்னு வந்து அந்த அண்ணா கூட, செத்துப்போன அண்ணா கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. அதனால் இவர் வந்து போய் எடுத்து கட்டிட்டு எல்லாமே பண்ணினார். எல்லாமே சரி. வண்டியில் கூப்பிட்டு போவார், காரில் கூப்பிட்டு போவார். எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு 6 மாதம் போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த அண்ணா வந்து சொன்னாராம், எங்கள் வீட்டில் வந்து சந்தேகப்படுறா, உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு சந்தேகப்படுறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இப்படியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்தவர், நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்திருக்கிறாரு. அந்த அக்கா இது என்னடா நம்மளால் இந்த ஒரு பிரச்சனை வந்துருச்சு உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் வராதிங்க, நான் வேறு யாரையாவது கூட வச்சு சம்பளத்துக்கு ஆள் வச்சு கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவளுக்காகலாம் அப்படி விட்டுற முடியாது, செத்துப்போன ஆள் எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து திருப்பி ஒரு நாள் சாயங்காலம், அன்றைக்கி வந்து 7 மணிக்கே வந்தாராம். அன்றைக்கி 9 மணிக்கு வந்திருக்கிறாரு. 9:30 மணிக்கு கதவு தட்டுறாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா, இல்லை இன்றைக்கெல்லாம் பெரிய சண்டை வந்துருச்சு, அவள் வந்து கோச்சிட்டு வீட்டை விட்டே போயிட்டா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அழுதாராம். அப்புறம் அந்த அக்கா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வந்து இனிமேல் இங்கே வர வேண்டாம், எதுக்கு இந்த வம்பு, இன்றைக்கி அவங்க பேசுகிறது நாளைக்கு ஊரே பேசுவாங்கள்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து இல்லாத ஒன்றே இருக்குதுன்னு சொன்ன ஊர் இப்போ இருந்தால் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாராம். அது 2-3 தடவை சொன்னாராம். இல்லாத ஒன்றையே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ இருந்தால் மட்டும் என்ன பண்ணிவிட போகிறாங்க, இனிமேல் என்ன பேர் நல்ல பேராவாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்புறமா அந்த அக்கா வந்து எதுவுமே அதுக்கு வந்து ஒன்றும் அது இருந்த பிரச்சனை, அவங்க வீட்டுக்காரர் செத்துட்டார், பசங்களை படிக்க வைக்க நிறையா பிரச்சனை இருந்திருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் அந்த அண்ணாக்கிட்டேயே கொஞ்சம் கடனும் வாங்கியிருக்கிறாங்க. நான் இன்சூரன்ஸ் பணம் தான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடனும் வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் அவர் இப்படி பண்ணியிருக்கிறாரு. அப்புறமே அந்த அக்கா வந்து இன்னொரு அக்கா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அந்த அக்கா கிட்ட போய் நானே பேசுகிறேன் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அக்கா. அதுக்கு வந்து அந்த அண்ணா வந்து, அப்படிலாம் நீ வந்து பேச வேண்டாம், நீ வந்தீங்கன்னா அவள் அடித்தாலும் அடிச்சிருவா, பயங்கர கோவத்தில் இருக்கிறா, அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா கோச்சிக்கிட்டு, ஏதாவது ஒன்று நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெடிஞ்சு போயிருக்கிறாரு. அந்த மாதிரி வந்து இன்னொரு நாளும் சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்களாம். கட் அண்ட் ரைட் என்னன்னா, நீ இனிமேல் இங்கே வர வேண்டாம், உங்கள் பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜுவல்லரி அந்த அக்காவுக்கு கொஞ்சம் இருந்தது, அதை கொண்டுட்டு போய் சேல்ஸே பண்ணிட்டாங்க. அவங்க சேல்ஸே பண்ணிவிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு, அந்த அக்கா கிட்ட நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அக்காவோட அக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க, நான் போய் அவளை கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு கோயில், அந்த கோயிலில் இருந்திருக்கிறாங்க. இவங்களும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. நல்லா வந்து அவங்க பேசுனாங்களாம், எப்படி இருக்கிறாங்க, பாவம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிருக்கவே கூடாது, நான் கூட எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், நிறையா ஹெல்ப் பண்ணுங்கள், பாவம் அவர் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தார், எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் நமக்குன்னு சொல்லுவேன்னு சொல்லிவிட்டு இந்த அண்ணாவோட பொண்டாட்டி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஒன்றுமே புரியலையாம். இவன் தான் சண்டை போட்டு பயங்கரமாக அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் அப்படி இப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது என்னடானா, நல்லா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இது சொல்லுது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டப்போ அப்புறம் தான் வந்து இந்த அக்கா சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் வீட்டுக்காரர் வந்து அப்படிலாம் சொல்லியிருக்கிறாருன்னு. ஐயோ இதெல்லாம் பொய்யுங்க, நான் எதுவுமே சொல்லலை, அவர் வந்து எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு கூட எனக்கு தெரியாது, நான் வந்து கரூரில் இருக்கிறேன், இன்றைக்கி நைட்டு வரமாட்டேன்னு சொல்லி ஒரு நாள் சொன்னார், அப்புறம் ஒரு நாள் வந்து நான் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னார், எனக்கு நிஜமாவே அங்கே தான் போயிருக்கிறான், இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இது வந்து நீங்கள் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையும் பாழாகி போயிடும், விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க, இனிமேல் அவர் அங்கே வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம், அதே மாதிரி நீங்கள் எதுவும் வீட்டில் போய் சண்டை பண்ணி அங்கே போய் அப்படி சொன்னீங்களான்னு பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு இந்த அக்காவோட அக்கா க்ளீனாக சொல்லிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப புத்திசாலி அவங்க. அதே மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க, எந்த காரணத்தை கொண்டும் அவனை வீட்டில் விடாத, இனிமேல் அவன் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து உன்னை வளைச்சி போட பார்க்குறான், அவன் அவங்க வீட்டில் வந்து அப்படி அந்த அக்கா சொல்லவே இல்லையா, எதுவுமே அவன் பொண்டாட்டி வந்து எதுவுமே சொல்லலையா, அதுக்குள்ளேயே வந்து
இந்த மாதிரிலாம் பேர் இருக்கிற மாதிரி காட்டி அந்த பேர் இப்போ இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் அவன் இங்கே வந்துட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். நீ இனிமேல் அவனை வந்து இங்கே அண்டை விடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நீ எங்கே செத்தாலும் பரவாயில்ல, நீ இங்கே இரு, ஒன்றும் அங்கே போய் கிழிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்து விட்டுட்டாங்களாம். அப்புறம் அவங்க அம்மா கூடவே இருக்கிறதுனால அதுக்கும் அப்புறமும் ஒரு நாள் வந்து என்னென்னமோ பெதாட்டி இருந்தாராம். அந்த அக்கா வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பிட்டாங்களாம். இன்னொரு நாள் வந்திருக்கிறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அக்காவே வந்து அவங்க டீச்சராக இருக்கிறாங்க. அவங்க லீவ் போட்டு வந்து இந்த அக்கா கூடவே ஒரு 2 மாதம் இருந்தாங்க. இந்த ஒரு பிரச்சனைக்காகவே இவனால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து தான் நகையெல்லாம் விற்று கூட பணத்தெல்லாம் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நாசூக்காக கழட்டி விட்டாங்க. கொஞ்சம் கூட வந்து பூவுக்கு வலிக்காமல் காம்புக்கு வலிக்காமன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து அமைதியாக அந்த பிரச்சனையை வந்து அந்த அக்கா கூட இருக்கிற மாதிரி இனிமேல் நானே எல்லாம் பார்த்துக்கிறேன், கெட்ட பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையும் சொல்லி அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் எதுவுமே சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி 3 பொம்பளைங்க சேர்ந்து எல்லாம் நைஸாக அப்படியே முடிச்சிட்டாங்க. இப்போ பெண்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு எனக்கு தெரியல. உதவி பண்ணுறேன்னு சொல்லி வர்ற ஆளுங்களே தான் அவங்களே தான் வந்து அவங்களாவே சொல்கிறாங்க, முன்னால் அந்த என் பேர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி நடத்தும் போது நிறையா பெண்கள் இதை சொல்லுவாங்க. அவரால் என் பேர் கெட்டு போச்சு, எங்கள் வீட்டுக்காரர் என்னை வீட்டில் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, எனக்கு வேறு வழி இல்லை, நான் இவர் கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக இது எல்லாமே நடிப்பு, எல்லாமே பொய். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவங்க விரிக்கிற வலை தான் இது. உங்களால் என் பேர் கெட்டு போச்சுன்னு ஒரு ஆண் சொன்னாலும் சரி, ஒரு பெண் சொன்னாலும் சரி, நிச்சயமாக புரிஞ்சுக்காங்க, அதுதான் மீனுக்கு வலை விரிக்கிற வலை. அதை உண்மைன்னு நம்பி எந்த காரணத்தை கொண்டும் இறங்கிடாதீங்க. யாருமே இங்கே தப்பாக பேசுகிறது இல்லை, அவங்களே பேச வைக்கிறாங்க, அப்புறம் அவங்களே அப்படியே நடக்க வைக்கிறாங்க. பெண்களும் நிறையா அப்படி தான் இருக்கிறாங்க. உன்னால் என் பேர் கெட்டு போச்சு, உன்னால் என் பேர் கெட்டு போச்சுன்னு ஒருத்தனை பிடிச்சிட்டு ஆட்டி படித்து எங்கள் வீட்டுக்காரன் என்னை உள்ளே விட மாட்டேங்கிறான், வெளியில் போகணுன்னு சொல்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லி அவனோட போய் ஒட்டிக்க வேண்டியது, அவனோட போய் கொஞ்ச நாள் இருக்க வேண்டியது, அப்புறம் இன்னொருத்தங்க கூட கொஞ்ச நாள் இருக்க வேண்டியது. இந்த மாதிரி தான் பெண்களும் பண்ணுறாங்க. ஒரு ஆண் எவ்வளோ தூரம் பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஒரு புருஷன் செத்து போன உடனே அந்த பொம்பளையை வந்து வளைச்சி போகிறதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி வீட்டில் இல்லை, ஊருக்கு போயிட்டா அப்படின்லாம் எவ்வளோ சீன் போட்டிருக்கிறாரு. அந்த அக்கா கொஞ்சம் கூட ஆனால் கரையில். ஏன்னா அவங்க வந்து அந்த அண்ணா வந்து ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க. அவங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட கண்ணகியை கூட கரைக்கிற மிஷின் இப்போல்லாம் வந்துருச்சு. ஆண்களுக்கு அதெல்லாம் தெரியும். அதனால் நீங்கள் கண்ணகியாக இருக்கிறது இந்த மாதிரியும் நடிப்பு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.